ஹாய், சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் வந்து 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், மிளகாப்பொடி, உப்பு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம், மிளகாப்பொடி இதெல்லாம் கூட்டிக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் போதும்னு நினச்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்தளவு காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் நல்லாவே போட்டிருக்கேன். ஸோ பெப்பர் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ப சிக்கனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோகனட் ஆயில். இது வந்து செக்கெண்ணெய்னு சொல்லுவாங்கள்ல, நான் எப்போவுமே இதுதான் வாங்குவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஆரிஜின் வந்து கேரளாலேருந்து வந்தது. ஸோ இதை நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா வந்து கோட் ஆகணும். அந்த சிக்கனில் கோட் ஆகி அப்போ தான் வந்து உப்பு, காரம், அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு மூடி வைக்க. மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். உள்ளே வந்து வெந்திருக்கனால மசாலா வந்து உள்ளே எலும்புலலாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும் போதே நல்லா அந்த ஜூஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்திருக்குன்னு பார்த்தேன், வெந்திருக்கு. ஸோ இது கரெக்டான டைம். இதில் வந்து நம்ம ரைஸ் வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த டயட் இருக்கவங்களாம் ஆயில் வித்தவுட் ஆயில் இது கொஞ்சோண்டு போதும். ஏன்னா உங்களுக்கு வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். ஸோ இப்போ ஒரு பீஸாக வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். ஃபுல்லாகவே ஏன்னா நாங்கள் 1/2 kg தான் வாங்குவேன். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, அதனால் கொஞ்சம் ஏன்னா வேறு கிரேவி வேறு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இப்படி ஃப்ரை ஆக ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போடணும். அப்படியே இதிலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாட்டுக்கு ஒரு வேறு வேலை கூட பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டா போதும். அது பாட்டு குக் ஆகிட்டு இருக்கும். அந்த அவுட்டர் லேயர் வந்து நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ண உடனே நல்லா அப்போ தான் வந்து இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா ரீட்டைன் ஆகும். உள்ளே நல்ல மசாலா வந்து நல்லா பிடிக்கிறதுக்கு இதுதான். ஸோ பார்த்தாலே தெரியும், கலர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. உள்ளே பாருங்க, இதோட நீங்கள் இந்த பார்த்தீங்களா ரெட் கலரில் வந்துருச்சு. இதோட நீங்கள் வந்து பெரிய பீஸ் ஆனாலும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன பீஸ் எடுத்து, ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபேவரேட். அப்பா செம்ம டேஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு டேஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன சைடு வச்சுருந்தோன்னா தால் வச்சுருந்தோம். தேங்க்யூ. ட்ரை பண்ணி